அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். அங்கே ஃபஸ்ட்டு நம்ம உக்ரைன் கிட்ட தான் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இன்றைக்கி ரஷ்யாவுக்கான ஒரு பேட் டே அப்படின்னு உக்ரைன் தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன ஒரு பேட் டே, என்ன மாதிரியான தாக்குதல், சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன, சியூட்டால் நடந்த நிகழ்வுகள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டாக பார்த்துடலாம் நம்ம. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜெலன்ஸ்கி என்ன பண்ணியிருக்கிறார், யுஏயினுடைய முகமது பின் ஜயாத் அவர்கள்கிட்ட பேசியிருக்கிறார். பிரசிடெண்ட்டுக்கிட்ட பேசிட்டு அடுத்த கட்ட சுச்சுவேஷன் என்ன பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்ம ஒருங்கிணைந்து யுஏயை வந்து காப்பாற்றலாம். ஏன்னா தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் செக்யூரிட்டி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கல்ஃப் கண்ட்ரிஸோடு இணைந்து அடுத்த லெவலுக்கு போகுவது சால சிறந்தது. ஏன்னா இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸ்கிட்ட ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் படி ஈரானுடைய ட்ரோனை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வருங்காலங்களில் இன்னும் பெரிய அளவுக்கு நாங்கள் பண்ண போகிறோம், இந்த பயணம் வந்து நிச்சயமாக எங்களுக்கு தொடரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஒரு ஆறுதல் அளித்திருக்கிறார். சைடில் கொஞ்சம் ஃபண்டிங் கொஞ்சம் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிங்கன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போட்டார் கடைசியில். ஏன்னா நாங்கள் இப்போ கொஞ்சம் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இருக்கோம், கொஞ்சம் வான்தடுப்பு சாதனங்கள் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இல்லை, அதனால் கொஞ்சம் ஃபண்டிங் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கிடலான்றாங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே ஐரோப்பா நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான இருப்புகளை வச்சுக்கிட்டே கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்துட்டார் ஜெலன்ஸ்கி. எல்லா நாடுகளுமே ஓரளவுக்கு தாங்க கொடுப்பாங்க, ஓரளவுக்கு எல்லாத்தையுமே அள்ளி கொடுப்பாங்க. அவங்க என்ன போலந்தா இல்லை வேறு ஏதாவதா, அவங்க நாடுக்குன்னு கொஞ்சம் பாதுகாப்பு வைக்க தான் செய்வாங்க. இப்போ உங்ககிட்ட இல்லைன்றதுக்காக ஐரோப்பா நாடுகளை லைட்டாக அப்படியே வெளிப்படையாக சொல்லலை, லைட்டாக பொருளாதார தடைகளை போடுங்க, நெருக்கடிகள் கொடுங்க, அந்த மாதிரியான விமர்சனங்களை சொல்கிறாங்க. ஏன்னா இன்னொரு ஒரு ட்ரோன் பதிவு கூட ரஷ்யா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அப்படியே சாவகாசமாக வீதியாக போயிட்டுருக்கு எங்கே உக்ரைனுக்குள்ளே, அப்படியே வீதியாக போயிட்டு அங்கே ரஷ்யா உக்ரைனுடைய ஒரு ஆர்மி வெஹிக்கிளை ஒன்று வந்து அட்டாக் பண்ணுற பதிவு கூட வந்து போட்டிருந்தாங்க ஒன்று. அதற்கு தான் அவங்க தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, ஐயா அந்த ஒரு வீடியோ தான், நேற்று நாங்கள் இழந்தது உண்மை தான், ஆனால் நாங்கள் இன்றைக்கி அடித்தது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ரேடார் சிஸ்டம் இருக்குல்ல, எல்லாம் அவங்க மிசைல் சிஸ்டம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்று கூட இல்லை, எல்லாம் ஸ்வீப் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 300-400 கிலோமீட்டர் உள்ளே போய் அடிச்சிருக்கிறோங்க. இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா இந்த வைல்டு பெரிஸ் இருக்குல்ல, வைல்டு பெரிஸ் பற்றி எறிகிற மாதிரி இருக்குது, எல்லாமே அடிச்சிட்டாங்க. இது வரைக்கும் 25 இருக்குது. 25ல் இன்னும் நாங்கள் பெண்டிங் விட்டு வைக்கிறது இன்னும் ஒரு 6 தான், மீதி அத்தனையும் அடிச்சிட்டோம். இதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். அவங்களுடைய மாஸ்கோவில் வந்து ஒரு குண்டு வெடிப்பு தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு. அப்புறம் இன்னைக்கு காலையில் சர்டோ அண்ட் உஃபா, இது இரண்டுமே பார்த்தோம்னா மினிமம் ஒரு 800 கிலோமீட்டர் 900 கிலோமீட்டர் அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஆயில் ரிஃபைனரி, அது ரெண்டுமே பயங்கரமான ஒரு அட்டாக்கு. அப்புறம் சமரா ரீஜியனில் வைல்டு பெரிஸ் மீது மிகப்பெரிய ஒரு அட்டாக்கு. இன்றைக்கி அமெரிக்கன்னு வருது பாருங்கள், ரஷ்யானுடைய ஏர்பேஸ் ஒன்று, 2 ஏர்பேஸ் ஈகல் 2ன்ற ஏர்பேஸ் மீது தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. இது எல்லாமே இன்றைக்கி உக்ரைன் வந்து மிகப்பெரிய ஒரு பதில் தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. அதற்காக அவங்க ஓய்ந்து விடவில்லை, சோர்ந்து போகவில்லை, பதில் தாக்குதல் இறங்கியிருக்கிறோம், பதிலடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்று மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா ஓய்வு கூட கொடுக்காமல் எங்கள் வீரர்களுக்கு வேலை கொடுத்து இந்த தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறோம்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா சைடில் நம்மளும் ஒரு விட்டை போட்டுக்க வேண்டியதான், அந்த அளவுக்கு தாக்குதலை நாங்கள் நிகழ்த்தி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி இன்றைய நாள் ரஷ்யாவுக்கு ஒரு இழப்பான நாள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு வீடியோ பதிவு கூட பார்த்தேன், உக்ரைனுக்குள்ளார ஒரு பெரிய ரஷ்யாவுடைய கிளைட் பாம்ஸ் ஒன்று பெரிய நேரடி அட்டாக் பண்ணாங்க. இது எல்லாமே இதற்கு முன்பு வந்து ஈஸியாக தடுக்கக்கூடியது. இப்போ அவங்க கொஞ்சம் தடுக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. ஈரான் விவகாரத்தினால தொடர்ந்து கொஞ்சம் ரஷ்யாவுக்கு சாதகமாக வருமா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அந்த இழப்புகளெல்லாம் எப்போ அவங்க சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. மாபெரும் இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம. அதே போல் போலந்துக்குள்ளார உக்ரைனியனுடைய நபர்களை, மக்களை, மொழி பேசுகின்ற நபர்களை தொடர்ந்து தாக்கல் நடத்துகிறாங்கல்ல. நேற்று வந்து முதல் கைது பண்ணியிருக்காங்க ஒரு 76 வயது நபர், ஒரு 40 வயது ஓல்டு உமனை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 76 வயசுக்கு வந்த ஆளோட வெறியை பற்றியா, எப்போ வயசான காலத்தில் அவ்வளோதான், இந்த டைமில் உங்களுக்கு இவ்வளோ பெரிய மொழி பற்றா, உங்கள் நாட்டுக்குள்ளே உக்ரைனியர்கள் இருக்கிறது, உங்கள் நாட்டை தானே அவங்க காப்பாற்றிருக்கிறாங்க.
இப்போ உக்ரைன் இல்லைன்னா எல்லாரும் போலந்தை பிடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற கதையை சொல்லிட்டு தானே இத்தனை நாள் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் என்னமோ போலந்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சற்று சலிப்பு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி உக்ரைன் மொழி பேசுகின்ற உக்ரைன் மக்களை தேடி தேடி அடிச்சிட்டு இருக்காங்க. நேற்று வந்து கைது செய்ய ஆரம்பிச்சிட்டோன்றாங்க. அமெரிக்காவுடைய நட்பை முறித்து கொண்டு கனடாவும் மெக்சிகோவும் சீனானுடைய நட்பை வந்து அதிகமாக பரவலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சமீப காலமாக அக்ரிமெண்ட்டே வந்து அதிகமாக போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கான அக்ரிமெண்ட்டு கனடா வெளிப்படையாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எங்களுடைய ரியல் நண்பரே வந்து சீனா தான்ன்றாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு கபகபான்னும். நார்மலாகவே அவங்க செக்யூரிட்டி கன்சர்ன்ற ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க. தன் அருகாமையில் இருக்கக்கூடிய நாடு சீனாவிடம் உறவு ஏற்படுத்தி நாளைக்கு எங்களை உழவு பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது? அதனால் கனடா அமெரிக்காவுடைய விரிசல் சற்று அதிகமாகும் சீனாவை நோக்கி செல்லும் பட்சத்தில். மெக்சிகோடைய கிளாடியா ஷென்பம் அவர்கள் இன்னும் தெளிவாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஏன் அவங்கள நோக்கி போகக்கூடாது அப்படின்ற ஒரு வாதத்தையும் முன் வைக்கிறாங்க. தொடர்ந்து இன்றைக்கி அது விஸ்வரூபமாக வெடித்திருக்க பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம அங்கே பாகிஸ்தானுடைய ஆர்மியினுடைய சீஃப் வந்து ரொம்ப அப்படியே மனசு வெதும்பி பேசுகிறாரு. ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பி ஃப்ரெண்டு கஃபீர்களுக்கு தான் அவங்க வந்து நண்பர்களாக இருக்கணும். ஆனால் பார்த்தோன்னா இன்றைக்கி கஃபீர்களே எதிரிகளாக நிற்கிறாங்க. போய் இந்தியா கிட்ட நட்புறவு பாராட்டுறாங்க. இந்தியா கிட்ட நட்புறவு பாராட்டி எங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க. அது கூட பரவாயில்ல. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமையை பாராட்டாமல் இந்தியாவின் துணையை கொண்டு உள்நாட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க. நான் ஆப்கானிஸ்தானுக்கு ஒன்றை மட்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கஃபீர்கள் முக்கியமாக உங்களுக்கு, இல்லை இந்தியா தான் முக்கியமா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நீங்களேன்னு முக்கியம் இல்லை, இதில் ஓடி வந்து குப்பீர்னா ஏதாவது டென்ஷன் ஆகிட போகிறோம், போப்பா அந்த ஓரமா அப்படின்னு போகிறாங்க அவங்க. இப்போ ஏன் இதெல்லாம் பாகிஸ்தான் பெரிய அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னாங்கன்னா, அதை ஒரு நாளைக்கு முன்பு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ட்ரோன் தாக்குதல் மூலிமா அடித்தாங்க பார்த்தியா, அதுதான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. என்ன பாருங்கள், தெஹ்ரீக் தாலிபான்கள் இதுக்கு முன்பெல்லாம் வந்து மனித வெடிகுண்டுகளாக மாறி கூட உள்ளே போய் தாக்கல்லாம் நிகழ்த்தியிருந்தாங்க. இப்போ எல்லாம் மீறி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அவங்க. இது எல்லை பகுதியில் பெரிய சவாலாக அமையும். நமக்கு இன்னும் அந்த சவால் இருக்குது. 2 தீவிரவாதிகள் ஊடுருவி நம்ம இந்தியர்களை சுட்டு கொண்டிருக்காங்க. இன்னும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறோம். இன்னுமே அந்த 2 தீவிரவாதிகள் கிடைக்கவில்லை என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த இன்றைக்கி காலையில் அமெரிக்காவில் காட்டுத்தீ பெரிய அளவுக்கு பரவி இருந்தது. தென்கொரியாவில் வரலாற்றிலே முதல் முறையாக 42.5 டிகிரி செல்சியஸாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்களோட டெம்பரேச்சர். சும்மா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக 30-35 டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக பார்ப்பாங்களாம் தென்கொரியாவெல்லாம். ஆனால் இன்றைக்கி முதல் முறையாக 45 டிகிரி செல்சியஸ் பக்கம் இருந்ததாக வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்தோனேஷியா வழியாக ஒரு பேசஞ்சர் கப்பல் ஒன்று, KM மவுத்ரா சென்டோசா அப்படின்ற ஒரு கப்பல் ஒன்று திடீர்னு ஜாவா தீவு பக்கத்தில் தீப்பற்றி ஆரம்பிச்சிருச்சு. 276 பேர் பக்கம் கிட்டத்தட்ட காப்பாற்றிட்டாங்க. 5 பேர் இறந்து போயிட்டாங்க. 41 பேர் மிஸ்ஸிங். மிகப்பெரிய சம்பவமாக பார்க்குறாங்க. இந்தோனேஷியாவில் நடந்தது. இந்த ஈரான் யுத்தத்துக்கு அப்புறம் வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் EV வெஹிக்கிளினுடைய சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட டபுளாக இருக்குது. ஆஸ்திரேலியா மட்டும் இல்லை, ஐரோப்பா நாடுகள் வந்து ரஷ்யா உக்ரைன் வார் இருக்கும்போது இந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. நிறைய ஐரோப்பா நாடுகள் வந்து EVயை நோக்கி நிறைய மூவ் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாகவே அவங்களோட எய்மே 2029-30 5 வருஷத்துக்குள்ளார 80-90% EV கொண்டு வராங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏசிய நாடுகள்லாம் நம்ம இந்த ஈரான் விவகாரத்தில் குறிப்பாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் முடக்கப்பட்டதில் நம்ம கொஞ்சம் இப்போ தான் உணர்ந்துருக்கிறோம். அது இந்தியாவிலுமே அந்த மாற்றத்தை பார்க்க முடியுது. இந்தியாவில் எலக்ட்ரிக், ஹைப்ரிட், CNG வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஜூன் 2026 40.35% சேல் அதிகமாக. இதுதான் ஃபஸ்ட் டைம் வரலாற்றிலே. எலக்ட்ரிக் பேசஞ்சர் வெஹிக்கிள் மட்டும் எப்போவுமே இல்லாத அளவுக்கு ஜூனில் 7.8% அதிகம்ன்றாங்க. எலக்ட்ரிக் 2 வீலர் வந்து 10.6% அதிகம்ன்றாங்க. ஸோ அதில் குறிப்பாக டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா, மாருதி சுசுகி இவங்கெல்லாம் EV வெஹிக்கிள் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம EV வெஹிக்கிள்லாம் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் சும்மா போனாவே அடுத்த நாளே கிடச்சிரும். இப்போல்லாம் வந்து 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் வரைக்கும் புக்கிங் வெயிட்டிங் இருக்குது EV 2 வீலர்லாம். அந்த அளவுக்கு நம்மளே மாறி இருக்கிறோம். ஸோ இனி வேறு வழியே இல்லை. பெட்ரோல் டீசல் விலையோட உயர்வு, இந்த போர் சூழல், இது எல்லாமே நம்மளை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போயிட்டு EV வெஹிக்கிளை தள்ளி போய் விட்டுருன்னு நினைக்கிறேன். அது உலக நாடுகளும் புரிந்து கொள்ளும் நினைக்கிறேன் நான். இது நகர அரபு நாடுகள் வந்து இந்த எண்ணெய் வளத்தை வச்சுக்கிட்டு தானே பெருசாக பண்ணாங்க. 2030-35 பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ரெவல்யூஷனே மாறப்போகுது. அந்த ரெவல்யூஷன் மாறக்கூடாது தான் அமெரிக்கா பெருசாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
ஈவிலாம் வந்து பெருசாக பாசிட்டிவ்லாம் இல்லை, நெகட்டிவ்ன்ற கோணத்தில் தான் இன்னுமே அமெரிக்கா நம்பிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு நகர்கிறதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.